இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஷோல்டருக்கு ஒரு நல்ல ரிலீஸ் கொடுக்குற மாதிரி சிம்பிளான ஸ்ட்ரெச். பெட்ல இருந்து ஏஞ்ச உடனே யூ கேன் சிம்பிளா பிராக்டிஸ் திஸ் ஈவன் ஆன் யோர் பெட். வெளியில எங்கேயும் போக வேண்டாம், மேட் ஒன்றும் தேவையில்லை, அங்கேயே பண்ணலாம். ஸோ இது போஸ் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பெலியில வந்து படுத்துக்கோங்க. படுத்த உடனே ஒரு கையை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த காது whichever hand, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெஃப்ட் ஹேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். உங்க லெஃப்ட் இயரையும் ஸ்லோவா மேட்டுக்கு எடுத்துன்னு வாங்க, இல்லைன்னா பெட்டுக்கு எடுத்துன்னு வாங்க. ஸோ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு. அப்படியே என்னோட லெஃப்ட் இயரையும் ஸ்லோவா மேட் அல்லனா பெட்டுக்கு எடுத்துன்னு வரணும். ஓகேங்களா? தென் உங்க ரைட் லெக்கை தூக்கி பெண்ட் பண்ணி பின்னாடி எடுத்துன்னு வாங்க. உங்க ரைட் ஹேண்டை மேலே எடுத்துட்டு ரெண்டு ஃபிங்கர்ஸும் ரெண்டு கையும் இன்டர்லேஸ் பண்ணி பிடிக்க முடியும்னா ப்ளீஸ் பிடிங்க. அப்போதான் இந்த ஷோல்டர் ஏரியாவை நல்லாவே ஸ்ட்ரெச் வரும். உங்க ஹெட்டை ஸ்லோவா கீழே ரிலாக்ஸ் பண்ணிட்டு கையை நல்லா பிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டே இன் திஸ் போஸ் ஃபார் 5 breaths. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த எல்போ பெண்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ ப்ளீஸ் கீப் இட் ஸ்ட்ரெயிட் அண்ட் போஸை டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். வெளியில் வரும்போது கையை ரிலீஸ் பண்ணி தரையில் எடுத்துன்னு வந்துட்டு உடம்ப ஜென்ட்லி புஷ் இட் அப் அண்ட் யூ கேன் கம் பேக் டு சீட்டட் ஆர் அல்லனா உட்கார இடத்துல திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள் பட் வெரி டீப் ஓப்பனிங். நம்ம ஷோல்டருக்கு பண்ணுற வேலை டென்ஷன் எல்லாமே ஷோல்டரில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் ரெகுலர்லி. ஏஞ்ச உடனேயும் தூங்குறதுக்கு முன்னாடியும் இஃப் யூ ப்ராக்டிஸ் இட் யூ வில் ஃபைண்ட் அ பிக் டிஃப்ரென்ஸ் நம்ம பாஸ்டர்லையும் நம்ம ஷோல்டர் மொபிலிட்டிலையும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். அடுத்த வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.